வணக்கம். சிதக்க உணவே மருந்து மருந்தே உணவு. சென்னையிலும் சரி, மற்ற எல்லா டவுன்லையும் சரி, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமையான சண்டே ஆனால் எல்லா இடத்துலையும் ஆட்டுக்கறி விற்கிது. நிறைய மட்டன் நிறையவே விற்கிது. சித்தர்கள் இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆட்டுக்கறிலாம் சாப்பிட்லாம், எந்த வகையான ஆட்டுக்கறி சாப்பிட்டா நமக்கு நல்லது, எந்த வகையான ஆட்டுக்கறி சாப்பிட்டா நமக்கு கெடுதல் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வராங்க. அவங்க சொல்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். வெள்ளாட்டுக்கறி அப்படின்னு சொல்லும் போது அதில் வந்து கப நோய்கள் எல்லாமே நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாத நோய்களையும் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரீர புஷ்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடலுக்கு வந்து நிறைய பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரிய விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேல் ஃபர்டிலிட்டி அது அப்படி சொல்கிற ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறது, மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உஷ்ணத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உட்ஜுரம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து கொடியாட்டு ஆடுன்னு சொல்கிறாங்க. கொடியாட்டு அப்படிங்கிறது சொல்லும்போது இதை வந்து பூ போல வேக வைக்கணும்னு சொல்கிறாங்க. பக்குவமாக பிரித்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது எலும்புகள் அவ்வளோவா சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறாங்க. இதில் வந்து பூ போல் வேக வைக்கிறத நல்லா நம்ம கவனிக்கணும். கொடியாடு அப்படின்னு சொல்லும் போது லேசில் வேகாது அப்படிங்கிறதுக்காக நல்லாவே பூ போல் வேக வைக்கணும்னு சொல்கிறாங்க. காலையில் மட்டும்தான் இதை கொடியாடை சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பெண்களுக்கு உள்ள அனைத்து நோய்களும், அதாவது இடுப்பு வலி, வெள்ளைப்படுறது, இதை உடல் சரீரத்தோட புஷ்டி இருக்கிறது, இது எல்லாமே சரியாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிரசவத்தால் ஏற்படுற உடல் பலம் இன்மை வந்து முற்றிலுமாக போகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்தது வரையாடு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. வரையாடு வந்து அவங்களே அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி, அதாவது கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும் போது வன மூலிகைகளை சாப்பிட்ட வளர்ந்த வரையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரையாடு வந்து உடம்புல எந்த நாட்பட்ட நோய்கள் அனைத்தையுமே குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரீர புஷ்டி கிடைக்கும், அதாவது இதுவரைக்கும் இல்லாத பலத்தை வந்து உடலுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரையாடு வன மூலிகைகள் சாப்பிட்டு வளர்ந்த வரையாடை வந்து நல்லாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3 வித ஆடுகள் பற்றி சொல்கிறாங்க. ஆட்டு இறைச்சியை பற்றி. அது வந்து செம்மறியாடு, பல்லையாடு, குறும்பாடு. இது 3மே உடலுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. 3மே என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது செம்மறியாடு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அனைத்தும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொறி, சிரங்கு, கரப்பான் எல்லாமே வரும் சொல்கிறாங்க. அது முக்கியமாக செங்கரப்பான்னு சொல்கிற அங்கங்கே 2 ரேஷஸ் வரும் இல்லையா ஸ்கின்ல, இது வந்து செம்மறியாடு சாப்பிடும்போது நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. உடம்புல ஏதாவது புண்கள் இருந்ததுன்னா அது ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாச பிரச்சனைகள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை வந்து உஷ்ணத்தை வந்து ஏற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மறியாடு சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதையும் சித்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது ஆட்டு இறைச்சியை பற்றி சொல்லும்போது இது வரைக்கும் இல்லாத வயிற்று சம்பந்தமான அனைத்து நோய்களும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசி வந்து மந்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிடும் போது இதுவும் நல்ல ஸ்கின் ரேஷஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொறி, சிரங்குகள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலத்தை வந்து இழப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லையாடை பற்றி சொல்லும்போது கடைசியாக சொல்லும்போது குறும்பாடு ஆட்டு இறைச்சியை பற்றி சொல்லும்போது எறும்பு ஊறக்கூடிய தோல் நோய்கள், அதாவது எறும்பு ஊறுச்சுன்னா ஒரு தோலில் ஒரு இரிட்டேஷன் வரும் இல்லையா, ஒரு மொனமொனன்னு இருக்கும் இல்லையா, இந்த ஸ்கின் இரிட்டேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சொறி சிரங்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கபம் சம்பந்தமான அனைத்து நோய்களும், அதாவது கபம்னாலே சுவாச காச பிரச்சனை, இருமல் பிரச்சனை, சளி பிடிக்கிறது, இது எல்லாமே அனைத்தும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்டு இறைச்சி கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லா ஆட்டு இறைச்சியும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து கெடுதல் தான் உண்டாகும், இல்லாத நோய்கள்லாம் உண்டாகும் அப்படின்னு சித்தர்களோட வாக்கு. அது வந்து நமக்கு வனமூலிகைகள் ஆடு தான் எப்படி தேடி நம்ம சாப்பிட்றது, வரையாடு எப்படி கிடைக்கும், வெள்ளாடு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்ம இதுமாரி செம்மறியாடோ கிடைக்கிற ஆட்டு இறைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதனால் சத்தோ கிடைக்கிறத தவிர அதனால் ஏற்படுற நோய்கள் தான் அதிகம். சுவைக்காக நம்ம எல்லாமே சாப்பிட்றோன்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கான்செப்ட் சுவைக்காக சாப்பிட்றோம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இல்லாத நோய்கள் தான் நமக்கு உண்டாகும். சித்தர்கள்லேருந்து சரி, முன்னோர்களும் சரி, நம்ம வந்து உயிர் வாழறதுக்காக உடல் நலத்துக்காக சாப்பிடணுமே தவிர சுவைக்காக சாப்பிட்றோன்னு ஆரம்பிக்கும் போது இல்லாத நோய்களும் நமக்கு உண்டாகி எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம உடல் நலமும் கெடும், ஆயுட்டும் குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபுட் நாலேஜ், அதாவது உணவோட அறிவு அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம சிக்கன் சாப்பிடவே கூடாதுன்னு ஆரம்பத்தில் சொல்கிறோம். ஆனால் இந்த வரையாடும் சரி, வெள்ளாடும் சரி, இது வந்து நமக்கு பத்தியத்திற்கான ஆட்டு இறைச்சி அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டு இறைச்சிகள் கிடைச்சா மட்டுமே நம்ம உண்ணும் போது நமக்கு அதற்கான உள்ள அனைத்து பலன்களும் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே சிறு குழந்தைகள்லேருந்து இந்த ஆட்டு இறைச்சி உடல் பலம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டே வரோம். ஸோ இதனால தான் அவங்களுக்கு இன்னும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வளர 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 இந்த ஆட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாத ஆட்டு இறைச்சி இதெல்லாம் சாப்பிட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லேருந்து, சுவாச காச பிரச்சனையிலேருந்து,
அவங்களோட ஃபெர்டிலிட்டி பிரச்சனை வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்து நமக்கு தந்துடுது. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டும் சாப்பிடும்போது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதனால் நமக்கு உடலுக்கு நல்லதா கெட்டதாங்கிற ஒரு சின்ன தேடுதல் இருந்தால் மட்டும்தான் அதனால் நமக்கு பலன் மட்டுமே கிடைக்கும், பிரச்சனைகள் வராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.